மிகவும் பெரிதும் உதவி புரிவது புதிய பாடலை என்று பேசுவதற்கு மிஸ்ஸஸ் மேரி மிஷனரி திருநெல்வேலி டயசிஸ் அவர்களே அன்போடு அழைக்கிறேன். கரந்தட்டி வரவேற்பமே. கொஞ்சம் கையில தட்டுங்களேன், உற்சாகப்படுத்துங்க பேசுற ஆட்களை. மார்கழி பனியில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே, துன்பங்களை களைந்து விட்டு துயரங்களை தகர்த்து விட்டு விடியலென வந்தவரே, தங்கத் தாரகையே, தங்கத் தாரகை பெற்றெடுத்த தவ புதல்வரே, மண்ணில் வந்து விண்ணில் மைந்தனாய் போற்றி பாடி மண்ணில் வந்த விண்ணின் மைந்தனை போற்றி புதிய பாடல்களை நாம் பாடுவோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை எங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்கள் குருவானவர் ஐயா அவர்களுக்கு அன்பு வணக்கம். எங்களோடு 5 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றும் எங்கள் சபை ஊழியர்கள் ஐயாவுக்கு எங்கள் பட்டிமன்ற சார்பாக பாச வணக்கம். எங்களை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று ஆசையோடு வந்து இருக்கும் எனது எதிரணி நண்பர்களுக்கு எங்கள் இதய வணக்கம். இந்த இரவு நேரத்தில் பட்டிமன்றத்தை பார்க்க வந்த எங்கள் சபை மக்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கம். அதைவிட எல்லாவற்றை விட சிறந்த ஒரு நபர் இந்த நாளிலும் கூட புதிய பாடல்கள் தான் சிறந்தது என்று எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போகும் எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கு சிறப்பான வணக்கத்தை கூறி எதிரணி எதிரிகள் கிடையாது, எதிரணி நண்பர்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. பாத்தீங்களா எவ்வளவு இனிமையான ஆலியா. வணக்கம்மா, வணக்கம். அண்ணே சொன்னாங்க புதிய பாடல்கள் தான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவமா இருக்கு. எல்லா திருச்சபையில முதலாவது பாடுகிற பாடல் ஞானஸ்தான பாடல், இன்னும் திருமண பாடல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒன்ன மறந்துட்டாங்க. நான் ஒரு நாள் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பாடல் பாடினாங்க, பாத்துக்கோங்க. எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, தூங்கிட்டாங்க. அது என்ன பாடல் தெரியுமா? குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானியே தூங்கு தூங்கு பாலானியே. பாருங்க எப்படி இன்னைக்கு பாடல் போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த உலகத்துல நமக்காக அவர் கடவுளாகிய ஏசப்பா என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்துக்குள்ள பிறந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனை என்ன சொல்றாங்க, தூங்க சொல்லுதாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. தூங்குனா அவர் தூங்குனா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியுமா? கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையா? நீங்க தூங்க வைக்கல, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வசனமே என்ன செய்து கொடுத்திருக்கோங்க. பைபிள் வாசித்தாங்களா இல்லையான்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதத்துல நிறைய கொடுத்திருக்கு. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பழையன எல்லாம் ஒளிந்தன புதியவை எல்லாம். அப்ப பாருங்க, புதிய பாடல்களை பாடி கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும், மகிமையை செலுத்த வேண்டும். ஒரு பாடல், இந்த பாடலை கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஆலயத்துல ஆராதனை நேரத்துல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த பாடல் என்ன பாடல், எல்லாருமே நம்ம என்ன செஞ்சிருவோம், சேர்ந்து இப்ப பாடிடுவோம். அண்ணன் நிறைய பாடல்களை பாடினாங்க, சேர்ந்து நம்மளால என்ன செய்ய முடியல, பாடவே முடியல. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அந்த பாடல் பாடும்போது பாத்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ள யாருடைய கண்கள் என்ன செய்யாது, திறக்காது. ஆனா பழைய பாடல்களை பாடும்போது பாட்டு புக்கு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, பாட முடியாது, யாருக்குமே தெரியாது. கண்ணை முழிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க,
நிப்பாங்க. அடுத்த ஒரு பாடல பாத்தீங்கன்னா, ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இப்படியாக அநேக புது பாடல்கள் இன்றைய நம்ம திருச்சபையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெருக்குமான் ஐயா எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? அவங்க பாடல் இல்லாத திருச்சபையே கிடையாது. நான் இந்த சர்ச்சுக்கு வருவதற்கு முன்பாக, நான் ரட்சிக்கப்படும் முன்பதாக நான் என் காதுல கேட்ட பாடல் இந்த சர்ச்சில் பெருக்குமான்ஸ் பாடல். சாயந்தரம் 6 மணி ஆயிட்டா என்ன செய்யும்? பாடல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அந்த பாடல் கேட்கும் பொழுது நம்ம உள்ள என்ன செய்யும்? பலவிதமான கஷ்டங்கள்ல இருக்கும் போதும் அவருடைய பாடல் நம்ம என்ன செய்யும்? தேற்றும். இன்னும் பாத்தீங்கன்னா புதிய பாடல், நிறைய பாடலை நம்ம பார்க்கிறோம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். இந்த பாடலாம் சுவிசேஷ பாடலுக்கு புதிய பாடல்களே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த பாடலை பாடி போகும்போது பாத்தீங்கன்னா, அநேக வீடுகள்ல எனக்காகவும் ஒருத்தர் இருக்கிறாரா, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறாரான்னு சொல்லி அநேகர் என்ன செய்தாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபையில சேர்க்கப்பட்டு திருச்சபை வளர்ச்சிகளுக்கு உறுதுணையாக இந்த பாடல்கள்லாம் இருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் இருக்கிறாங்க, மோசஸ் ராஜசேகர். எல்லாருக்கும் தெரியும் தானே? அவங்களுக்கு 2 கண்ணும் தெரியாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு 2 கிட்னியும் அவங்களுக்கு ஃபெயிலியர். 2600 தடவை என்ன செஞ்சிருக்காங்களாம்? அவங்க ரத்தத்தை சுத்திகரிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஆண்டவருடைய பாடல் அவங்க பாடும்போது பாத்தீங்கன்னா, தேவ பிரசன்னம் அப்படியே என்ன செய்யும்? இறங்கி வரும். அவருடைய பாடல் பாத்தீங்கன்னா, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இன்னும் அநேக பாடல்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ, நிற்பவரும் நீரே அல்லவோ. இப்படி அநேக பாடல்களை அடுக்கி கொண்டே போகலாம். ஆனா நேரம் போகாது. வசந்தி அக்கா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என் கூட அவங்க, நான் கிராமங்களுக்கு போகும்போது அவங்க லீவ் இருக்கும்போது என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்போ நான் புதிய பாடல் அங்க பாடும்போது, எனக்கு புதிய பாடல் ரொம்ப பிடிக்கி, எனக்கு இதை நீங்க கற்றுக் கொடுங்க, அப்படி இல்லாட்டா என்ன செய்வாங்க? யூடியூப்ல நீங்க எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுவாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் ஒரு பாடலை யூடியூப்ல அனுப்பி வச்சேன். கடைசியில் அந்த பாட்டை பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சபையில வாலிபர் மீட்டிங்ல வாலிபர் பிள்ளைகள் அருமையாய் பாடினாங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? சீனாய் மலை கொடுமுடியில் மோசே போல் அமர்ந்து ஜெபிக்க ஆசை, மனசுக்குள் ஆசை, ஏதேன் தோட்டத்திலே என் இயேசுவுடன், ஏதேன் தோட்டத்திலே என் இயேசுவுடன் கரங்கோர்த்து நடந்து செல்ல ஆசை, என் மனசுக்குள்ளே சில ஆசைகள், என் இதய வீணை எழுப்புகின்ற ஓசைகள். இந்த பாடலை பாடி அநேக பாராட்டுகளை பெற்று கொண்டுதான் வாலிபர் மீட்டிங்ல இந்த 1 வருஷம் 2 வருஷமா என்ன செய்தாங்க? வாலிப பிள்ளைகளோடு இணைஞ்சு ஊழியர் செய்தாங்க. அது மட்டும் இல்ல, நேத்து கூட நமக்கு என்ன செஞ்சது? ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்களை என்ன செஞ்சாங்க? யாருமே பழைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடல, எல்லாருமே புது பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பாடல்களை உற்சாகமாய் பாடிக்கொண்டிருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது என்னது அப்படின்னு சொன்னா, புதிய பாடல்கள் தான். பாத்தீங்கன்னா இவருடைய ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் என்ன செய்தேன் உங்க மத்தியில
நான் சொல்லுதேன். அவர் மோசஸ் ராஜசேகர் அவர் அருமையா ஊழியம் செய்கிறார் திருச்சபைகள்ல. இன்னும் பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் கூட்டம் இன்னும் அநேக மக்கள் மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 1995ல ஒரு சுனாமி வரும் பொழுது அவங்க வீட்டுக்குள்ளலாம் என்ன வந்துட்டு தண்ணி வந்தோடனே அவங்களுக்கு இருக்க இடம் இல்ல. விசுவாசிகள் வீட்டுக்கு போனாலும் விசுவாசிகள் வீட்லயும் நிறைய வீட்டுல என்ன வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஒரே ஒரு வீட்டுல அவங்களுடைய பையன் அவங்களுடைய பிள்ளைங்களோடு மனைவியோடு அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கொடுத்த ஒரு பாடல், என்ன பாடல் அப்படி தெரியுமா? நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தினில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தினில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். பாருங்க, அந்த ஒரு இக்கட்டான நிலையிலையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பாடல், அந்த பாடல் இன்னும் அநேக இடங்கள்ல அந்த பாடல் பாடும் போதே தேவ பிரசன்னத்தோடு என்ன செய்யறாங்க, அநேகர் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெருக்குமான் செய்யா அவங்க முதலாவது ஆர்சில இருந்தாங்க. அவங்க நிறைய அவங்க குருவானவர் பட்டம் பெற்று அவங்க ஆர்சி சர்ச்சில் ஒரு பாதரா இருந்தாங்க. ஆனா ஒரு பாடல் மூலமா அவங்க தொடப்பட்டு என்ன செஞ்சாங்க, மறுபடியுமாக நிறைய பாடல்களை எழுதி அவங்க என்ன செஞ்சாங்க, வெளியில வந்து செபத்தோட்டம்னு சொல்லி ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து செபத்தோட்ட ஜெயகீதங்கள் சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக பாடல்கள், அவருடைய பாடல்கள் சிறு பிள்ளைய கூட என்ன செய்வாங்க, பாடுவாங்க. பாத்தீங்கன்னா நிறைய ஆராதனைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த பாடல்களை நாம் பாடிக்கொண்டு இருக்கிறோம். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னா, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். நிறைய பாட்டு இருக்கு, பாடலாம். ஆனா என்ன செய்யல, இன்னைக்கு நமக்கு நேரம் கிடைக்கல. ஒருவேளை எல்லாரும் நினைக்கலாம் இது பட்டிமன்றமா இல்லது பாட்டு மன்றமா அப்படின்னு கூட என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனா கொடுக்கப்பட்ட தலைப்பு நமக்கு பழைய பாடலா புதிய பாடலா, இதுக்கு பாடல்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, பாடத்தான் வேண்டி இருக்குது. அருமையான அண்ணன் சொன்னாங்க, எல்லாம் அவங்களுக்கே மார்க் கிடைச்சிரும்ட்டு. எங்க ஐயா கூட என்ன நினைப்பாங்க, புதிய பாடல்கள் தான் சிறந்தது என்று சொல்லி எங்களுக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த காரியங்களை, புதிய பாடல்களே சிறந்தது என்று சொல்லி நாம் முடிவில் எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. எங்கிட்டயே புது பாட்டை கத்து கொடுங்கன்னு கேட்டுட்டு எனக்கு எதிரணியில போய் பழைய பாடல் தான் சிறந்ததுன்னு பேசினா என்னையா அர்த்தம்? அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ஒரு காரியத்தை சிந்திப்போமே. இப்போ ஒரு டான்ஸ் போடுறீங்க, கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு டான்ஸ் போடுறீங்க. பெத்தலையில் பிறந்தவரே இதை போட்டா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? இது வரைக்கும் ஆடாத ஒரு புது பாட்டை எடு, அப்படித்தானே? பாட்டு கேட்குது, இப்படி ஒரு புது பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம்ப்பா. போன வருஷம் போட்ட பாட்டே போடாத, யார் ரசிப்பா?